லேடீஸ்க்கெல்லாம் அ அதாவது வேலை ப்ரெஷர், வேலையில வந்து நம்ம சிலதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். நம்மளுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அது வேலையில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். எந்த வேலையாக இருந்தாலும், இப்ப என்ன எடுத்துனாலும் இந்த ஜோதிட துறையில நான் என்ன பண்ணலாம்? நான் எப்படி என்ன அப்டேட் பண்ணிக்கலாம்? இல்ல எனக்கு ஒரு 4 பேர் போட்டியாளர்களாக இருந்தாங்கன்னா, அதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம், ஒரு போட்டி. ஆனால் இப்ப நான் வேலை பண்ற இடத்துக்கு, நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வேலை செய்யும் பொழுது, என்ன அந்த வேலை செய்ய விடாம தடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப கடினமான ஒன்று. பெண்களுக்கு வந்து குறிப்பா சொல்லணும்னா, ஒரு செக்ஷுவல் டார்ச்சர் போற இடத்துல நெறைய பேரால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அப்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு விதமானது. ஸோ ஒவ்வொருத்தரினுடைய ஜாதகத்திலயும் அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் சம்பளம் வாங்குவாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. அவங்கலாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா, அவ வேலைய இன்னொருத்தர் செய்வா. அப்ப அவனோட 10ஆம் இடம் எவ்வளோ மோசமா இருக்கும் இல்லையா? இப்ப இவங்களுடைய 10ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா, இவங்க வேலையும் வேற யாரையாவது செஞ்சுட்டு சம்பளத்த மட்டும் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம்னு சொல்றது. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும், இன்னைக்கு காலையில எந்திருந்தோமா, இன்னைக்கு நம்மளுக்கு ஆஃபீஸ் ஒர்க் நல்லபடியா போகணும். வியாபாரம் நல்லா போகணும். எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தினமுமே வீட்ல வந்து நம்ம தெய்வத்தை வணங்கி விட்டு நம்ம வெளியில செல்வோம். அப்படி அனுதினமும் நம்மளுடைய கடமைகளையும், நம்ம வேலைகளையும் அதுல எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிள்ளையார ஃபர்ஸ்ட்டு வணங்கிக்கோங்க. 2வது ஆஞ்சநேயர வணங்கிக்கோங்க. ஏன்னா, ஆஞ்சநேயர நம்ம வணங்கிண்டு ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது, எப்படி விக்னம் இல்லாமல் செய்யறதுக்கு விநாயகர் துணை இருக்காரோ, அந்த செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியை குடுக்கறதுக்கு ஆஞ்சநேயர் தான் வந்து இருப்பார். ஸோ இந்த ஆஞ்சநேயர் வந்து நம்ம சனி பகவானுக்கும் வணங்கலாம், செவ்வாய்க்கும் வணங்கலாம், குருவுக்கும் வணங்கலாம். இப்படி நவகிரகங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் தெய்வம் அப்படின்னா அவர் ஆஞ்சநேயர் தான். அதனால உங்க இடத்துல வேலை இடத்துல நீங்க சின்னதா ஒரு ஆஞ்சநேயர் ஃபோட்டோவ கூட நீங்க வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு பலத்த குடுப்பார். மனசுலயும் குடுப்பார், உடல்லயும் குடுப்பார். ஸோ கிரகங்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட, கிரகங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்தால், வேலை இடத்துல நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம்.